இன்று உங்கள் வீட்டில் இயேசு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் சிந்திக்கப் போகும் தலைப்பு மிகவும் உயிருள்ளதும் நம்பிக்கையூட்டுவதுமானதும். இயேசு உங்கள் வீட்டில் இன்று அற்புதம் செய்யப் போகிறார். இது வெறும் ஒரு வாக்கியம் அல்ல. இது ஒரு வாக்குத்தத்தம், ஒரு நம்பிக்கை, ஒரு ஆவிக்குரிய சத்தியம். வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு கோவிலில் மட்டும் இல்லை, ஆலயத்தில் மட்டும் இல்லை, அவர் மனிதர்களின் வீட்டிற்குள் வந்தார். பேதுருவின் வீட்டில் வந்தார். சக்கேயுவின் வீட்டில் நுழைந்தார். லாசரின் வீட்டில் அழுகையை சந்தோஷமாக மாற்றினார். விதவையின் வீட்டில் மரணத்தை ஜீவனாக மாற்றினார். அதுபோலவே இன்று உங்கள் வீட்டிலும் அவர் வர விரும்புகிறார். 2. வீடு என்பதன் ஆவிக்குரிய அர்த்தம். வேதாகமத்தில் வீடு என்பது வெறும் கட்டிடம் அல்ல. வீடு என்றால் உங்கள் குடும்பம், உங்கள் உறவுகள், உங்கள் பொருளாதாரம், உங்கள் மனநிலை, உங்கள் எதிர்காலம். சங்கீதம் 127:1 சொல்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால் அதை கட்டுகிறவர்கள் வீணாக உழைப்பார்கள். அதாவது, கர்த்தர் இல்லாத வீடு பாதுகாப்பற்ற வீடு. கர்த்தர் இருக்கும் வீடு ஆசீர்வாதம் நிறைந்த வீடு. 3. இயேசு வீட்டில் வந்தால் என்ன நடக்கும்? பேதுருவின் வீடு நோய் சுகமாக மாறியது. மத்தேயு 8:14-15. இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய மாமியார் ஜத்தால் படுத்திருந்தாள். இயேசு அவளைத் தொட அவள் உடனே சுகமடைந்தாள். பாடம்: இயேசு உங்கள் வீட்டில் வந்தால் நோய் தங்க முடியாது. சக்கேயுவின் வீடு பாவம் ரட்சிப்பாக மாறியது. லூக்கா 19:9 வரை. இன்று இந்த வீட்டிற்கு இரட்சிப்பு வந்தது. இயேசு சக்கேயுவின் வீட்டில் வந்ததும் பேராசை மாறியது. திருட்டு நிறுத்தப்பட்டது. மனமாற்றம் ஏற்பட்டது. பாடம்: இயேசு உங்கள் வீட்டில் வந்தால் வாழ்க்கை திசை மாறும். 3.3 லாசரின் வீடு மரணம் ஜீவனாக மாறியது. யோவான் 11. அழுகை இருந்த வீடு இயேசு வந்தபின் ஆனந்த வீடாக மாறியது. பாடம்: உங்கள் வீட்டில் மரித்தது போல தெரியும் கனவுகளையும் உறவுகளையும் இயேசு உயிர்ப்பிக்க முடியும். 4. இன்று இயேசு எப்படி உங்கள் வீட்டில் அற்புதம் செய்கிறார்? குடும்ப சமாதானம், கணவன் மனைவி சண்டை, பெற்றோர் பிள்ளை இடைவெளி, உறவினர் பகை. இயேசு வந்தால், என் சமாதானத்தை உங்களுக்கு விடுத்துச் செல்கிறேன். யோவான் 14:27 வரை. பொருளாதார ஆசீர்வாதம். விதவையின் எண்ணெய் பெருகியது. 2 ராஜா 4. அது நடந்தது அவள் வீட்டிற்குள். கர்த்தர் உங்கள் வீட்டில் இருந்தால் குறை நிறைவாகும், தேவை பூர்த்தியாகும், கடன் தீரும், பிள்ளைகளின் எதிர்காலம். வேதாகமம் சொல்கிறது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் கற்பிக்கப்படுவார்கள். ஏசாயா 54:13. இயேசு உங்கள் வீட்டில் இருந்தால் பிள்ளைகள் வழிதவற மாட்டார்கள். 5. இயேசுவை வீட்டிற்குள் அழைப்பது எப்படி? ஜெபம். கர்த்தாவே, எங்கள் வீட்டிற்குள் வாரும். எளிய ஜெபம், ஆனால் பெரிய பலன். தேவனுடைய வார்த்தை. வேதாகமம் உங்கள் வீட்டில் திறந்திருக்கட்டும். பரிசுத்த வாழ்க்கை. பாவம் வாசலுக்கு வெளியே நிற்க வேண்டும், இயேசு உள்ளே இருக்க வேண்டும். 6. இன்று உங்கள் வீட்டில் நடக்கப் போகும் அற்புதங்கள். நோய் குணமாகும். உடைந்த உறவுகள் சேரும். சாபங்கள் முறியும். வறுமை அகலும். சாத்தானின் செயல்கள் அழியும். ஏனெனில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் ஒரேவராயிருக்கிறார். எபிரெயர் 13:8 வரை. 7. முடிவு. இன்று தீர்மானம் எடுங்கள். அன்புள்ளவரே, இயேசு உங்கள் கதவை தட்டுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வரை. நான் வாசலருகே நின்று தட்டுகிறேன். நீங்கள் திறந்தால் அவர் உள்ளே வருவார். அவர் வந்தால் அற்புதம் நிச்சயம். 8. இறுதி ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே,
இன்று இந்த வீட்டிற்குள் வாரும். இந்த குடும்பத்தில் உன் சமாதானம் நிலைக்கட்டும். நோய்களை நீக்கு, கடன்களை தீர்த்து, உடைந்தவற்றை சீராக்கு. உன் மகிமை இந்த வீட்டில் வெளிப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.